நம்ம சேனல் டைம் டு ட்ரெண்டை கோயம்புத்தூரில் நடந்த E2E மாடல் ஏஜென்சி ரெக்கக்னேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெற்றிக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான் இந்த வெற்றிக்கு முழு காரணம். இன்னும் இதே போல் பல வெற்றிகளை நாம் சாதிக்கப் போகிறோம். மீண்டுமே விடாமுயற்சி திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மீண்டுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து டிக்கெட் ஓப்பனிங்கான சில பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்குது. டிக்கெட் ஓப்பனிங் இந்த வாரம் ஓப்பன் ஆக போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. என்னடா சொல்கிற, படத்தோட ரிலீஸ் டேட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அதுக்குள்ளேயே அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ஜனவரி 10ஆம் தேதி விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டிக்கெட் புக்கிங் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜப்பான் யூஎஸ்ஏல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 200K டிக்கெட் சோல்ட் ஆகி இருந்தது. இதுவே ஒரு ஹியூஜ் பிக்கஸ்ட் வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஆனால் திடீர்னு விடாமுயற்சி திரைப்படம் டேட் தள்ளி ரிலீஸ் ஆகும், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்ததால் அந்த டிக்கெட் எல்லாமே ரீஃபண்ட். அதே மாதிரி அபிஷியல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக போகிறது. என்ன ப்ரோ, குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப விடாமுயற்சி திரைப்படம் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகுமா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஜனவரி 23ஆம் தேதி விடாமுயற்சி சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிவிடும். குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி விடுமுறை தினத்துல வெளியிட்டு ஒரு பயங்கரமான கலெக்ஷன் பார்க்க போகிறார்கள். போயிடும் அப்படிங்கிற ஒரு முடிவுனால் டிக்கெட் புக்கிங் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ அதனால் ஜனவரி 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் அப்டேட் கொடுக்க போகிறது. கொடுத்த அடுத்த நாளே டிக்கெட் புக்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஓப்பன் பண்ண போகிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த திரைப்படம் ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட